வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோரில் என்ன எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதே டைலர், அதே ட்ரெஸ், அதே வாடகைங்கிற மாதிரி அதே இடம், அதே இளநீ கடை, அதே மீனா. ஆனால் கூட நிற்கிறது கோமதி இல்லை, தங்கமயில். ரெண்டு பேரும் இளநியை குடிச்சிட்டு இருக்காங்க. தங்கமயில் ஸ்ட்ராவை சப்பி விளையாடிக்கிட்டு இருக்க. நிமிர்ற மீனா டாக்டர் கொடுத்த சத்து மாத்திரையெல்லாம் சரியா சாப்பிட்றீங்கல்லன்னு கேட்குறாங்க. ஆ சாப்பிட்றேன் மீனாங்கிறாங்க அவங்க. அப்படின்னு தலையாட்டுற மீனா. வேலையெல்லாம் எப்படிக்கா போகுது? ரொம்ப ஹெக்டிக்கான்னு கேட்க, நல்லா போகுது மீனா. அந்த அக்காவும் சரி அம்மாவும் சரி என்கிட்ட ரொம்ப அன்பா இருக்காங்க அப்படின்னு மயிலு சொல்ல கொஞ்சம் நிம்மதியோட தலையாட்டுறாங்க மீனா. அப்போ அந்த வழியா வர்ற ராஜி இவங்க ரெண்டு பேரும் நின்று பேசிட்டு இருக்கத பாத்துடுறாங்க. அப்படியே ஷாக் ஆகி அப்படியே நின்னுடுறாங்க. அவங்க பார்க்க மயிலும் மீனாவும் ரொம்ப சகஜமா எந்த வித்தியாசமும் இல்லாம பேசிட்டு இருக்கத ராஜி அப்படியே நின்று பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஐயோ மீனா, எனக்கு வேற நேரம் ஆகுது, நான் கிளம்புறேன் அப்படின்னு குடிச்ச இளநியை கீழே போடுற மயிலு. காசு அப்படின்னு திரும்புறாங்க. அக்கா நான் கொடுத்துக்கிறேன், நீங்க கிளம்புங்கன்னு மீனா சொல்ல, சரி மீனா நான் வரேன் அப்படின்னு மயில கிளம்பிடுறாங்க. மயிலும் கிளம்பிட, சரி நாமளும் கிளம்பலாம் அப்படின்னு யோசிக்கிற மீனா கொஞ்சம் மிச்சம் இருக்க இளநியையும் குடிச்சிட்டு தூக்கி போட்டுட்டு இந்த பக்கம் திரும்ப அங்க ராஜி அப்படியே அதிர்ச்சியா நிக்கிறது தெரியுது. ராஜி கொஞ்சம் கோவம் நிறைய வருத்தத்தோட இவங்களையே பார்த்துட்டு இருக்க. மீனாவுக்கு ராஜியை பார்த்து லைட்டான அதிர்ச்சியா இருக்கு. ஆனா அதை மறைச்சுக்கிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. உடனே ராஜி கோச்சிட்டு வேக வேகமா நடக்க ஆரம்பிக்க ஓடி வர்ற மீனா, ஏய் ராஜி 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 நில்லு அப்படின்னு ராஜியோட கைய வந்து புடிச்சு நிறுத்துறாங்க. நீ என்ன இந்த பக்கம் வர்ற, கிளாஸுக்கு போகல அப்படின்னு மீனா கேட்க, நான் கிளாஸுக்கு போறதெல்லாம் இருக்கட்டும்க்கா, நீங்க வேலைக்கு போகலையா அப்படின்னு ராஜி உணர்ச்சியே இல்லாத குரல்ல கேக்குறாங்க. நான் வேலையில தான் இருக்கேன், ஒரு இன்ஸ்பெக்ஷனுக்காக இந்த பக்கம் வந்தேன் அப்படின்னு மீனா சொல்ல, வீட்டில் நடந்த பிரச்சனையெல்லாம் மறந்துட்டீங்களாக்கா, இல்ல உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுக்காதனால மயிலக்காவை மன்னிச்சு விட்டுட்டீங்களா அப்படின்னு ராஜி கேட்க, ராஜி அப்படின்னு மீனா அதிர்ச்சியா கூப்பிடுறாங்க. எப்படி உங்களால அவங்க கிட்ட பேச முடியுது அப்படின்னு ராஜி கேட்க, ராஜி இங்க பாரு நான் சொல்றதாங்கிறாங்க மீனா. அதுக்குள்ள ராஜி, மொத்த குடும்பமும் ஸ்டேஷனுக்கு போய் உட்கார்ந்து இருந்தோம், அத்தை மாமான்னு நம்ம குடும்பம் எப்படி துடிச்சதுன்னு நான் என் கண்ணால பார்த்தேன் அப்படின்னு ராஜி சொல்ல, நான் சொல்றது என்னன்னு தான் கொஞ்சம் பொறுமையா கேளுங்கிறாங்க மீனா. ஒரு நாள் ஃபுல்லா ஜெயில இருந்தாங்கக்கா எல்லாரும். அத்தை உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க, பாத்துக்க ஆள் கூட இல்லாம தனியா இருந்தாங்க. இப்ப கூட வீட்டுல எல்லாரும் கோர்ட்டு கேஸ்ன்னு அலைஞ்சிட்டு இருக்கோம். இன்னும் எவ்வளவு நாள் இது போகணும்னு கூட தெரியாது. அம்புட்டுக்கும் காரணம் அவங்க தான்க்கா. இதுல அவங்களையும் அத்தையும் கோவில்ல கூட வச்சு மீட் பண்ண கூட வச்சிங்களாமே, அத்தை சொன்னாங்க. எப்படிக்கா உங்களால இதெல்லாம் பண்ண முடியுது அப்படின்னு ரொம்ப கோவமாவே கேட்கிற ராஜி. அக்கா இங்க பாருங்க, என் லைஃப்ல நடக்கிற எல்லாத்தையும் உங்ககிட்ட வந்து நான் சொல்றேன்ல, ஒன்ன விடாம ஒப்பிக்கிறேன். அப்புறம் ஏன் மயிலக்கா கிட்ட பேசிட்டு இருக்கதை என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு ராஜி கேட்க, பேசு பேசு, எவ்வளோ பேசணுமோ பேசுன்னு அமைதியா பார்த்துட்டு இருந்த மீனா, பேசி முடிச்சிட்டியான்னு கேட்குறாங்க. இன்னும் முடிக்கலக்கா, நம்ம குடும்பத்து மேல நிறைய அக்கறை வச்சிருக்கவங்க நீங்க தானே நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நமக்கு துரோகம் பண்ணவங்க கூட இப்படி உறவு கொண்டாடுவீங்கன்னு நான் துளி கூட நினைச்சு கூட பார்க்கல அப்படின்னு ராஜி சொல்ல, நீ மொத்தமா பேசி முடிச்சிட்டேன்னா சொல்லு, நீ கேட்குற எல்லா கேள்விக்கும் நான் பதில் சொல்றேன் அப்படின்னு மீனா சொல்ல, இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் மயிலக்கா கூட நீங்க பேசுறீங்கன்னா என்கிட்ட பேசவே வேண்டாம்க்கா, மயிலக்கா கிட்டே பேசிக்கோங்க அப்படின்னு ராஜி வேகமா திரும்பி நடக்கிறாங்க. உடனே மீனா ரெண்டு கையையும் பிடிச்சி அவங்க பக்கமா திருப்பி, நில்லு நில்லு நில்லு, இத பாரு, நீ பாட்டுக்கு உன் மனசுல இருக்கதை கொட்டிட்டு அப்படியே போயிட்டு இருக்க முடியாதுல்ல, என் பக்கம் நியாயத்தை நீ கேட்கணும் தானே அப்படின்னு மீனா சொல்ல, என்னக்கா சொல்ல போறீங்க, என்ன சொல்லி உங்களை நியாயப்படுத்த போறீங்க அப்படின்னு ராஜி கோவப்பட, என் கூட வா ராஜி அப்படின்னு மீனா சொல்ல, நீங்க எங்கன்னு சொல்லுங்கிறாங்க ராஜி. வா சொல்றேன் அப்படின்னு மீனா கூப்பிட, சரி என்னதான்னு பாத்திரலான்னு வர்றாங்க ராஜி. ஒரு வீட்டு முன்னாடி கூட்டிட்டு வந்து மீனா ராஜியை நிறுத்த, ராஜி சுத்தி பார்த்துட்டு, எங்கக்கா கூட்டிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சிடுசிடுக்கிறாங்க. நீ உள்ள வா சொல்றேன் அப்படின்னு மீனா கூப்பிட, எதுக்குன்றாங்க ராஜி. உனக்கு நிறைய டவுட் இருக்குல்ல, அது எல்லாத்தையுமே கிளியர் பண்ணணும், வா அப்படின்னு மீனா முன்னாடி நடக்க, ரொம்ப தயக்கத்தோட ராஜி பின்னாடி நடக்கிறாங்க. மீனா அந்த வீட்டுக்குள்ள வந்து அக்கான்னு கூப்பிட, வா மீனா அப்படின்னு நந்தினி எழுந்து நிக்கிறாங்க. இவ ராஜி, என் வீட்டுக்காரவங்க செந்தில் இருக்காங்கல்ல, அவங்க தம்பி ஒய்ஃபு அப்படின்னு மீனா சொல்ல, ராஜி லைட்டா ஒரு சிரிப்பு சிரிச்சு வைக்கிறாங்க. சரி அதுக்கு என்னன்ற மாதிரி பாக்குற நந்தினி, சரி வாங்க ரெண்டு பேரும் உட்காருங்கன்றாங்க. பரவாயில்லக்கா இருக்கட்டும்
மயிலக்கா எங்கன்னு மீனா கேட்க ராஜி அப்படியே அவங்கள எதுக்கு இங்க வந்து கேக்குறாங்க இவங்கன்னு அதிர்ச்சியோட பாக்குறாங்க. மயிலு உள்ளாரதான் இருப்பா அப்படின்னு நந்தினி சொல்ல அவங்கள பாக்குறதுக்காக தான் வந்தோம், பாக்கலாமான்னு மீனா கேக்குறாங்க. அத்தைக்கு துணி மாத்தி தொடச்சு விட்டுட்டு இருப்பா, இருங்க முடிச்சிட்டாளான்னு நான் பாக்குறேன், நீங்க உட்காருங்க நான் பாத்துட்டு வரேன் அப்படின்னு நந்தினி உள்ளர போக, அக்கா என்னக்கா நடக்குது, இவங்க யார் முதல்ல, இவங்களோட அத்தையை ஏன் மயிலக்கா கவனிச்சுக்கணும் அப்படின்னு ராஜி கேட்க, நான் சொல்றேன் ராஜி சொல்றேங்கிறாங்க மீனா. வர்ற நந்தினி மீனா போய் பாருங்க ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்ல, அப்படின்னு தலையாட்டுற மீனா ராஜியை பார்த்து வான்னு கூப்பிடுறாங்க. குழப்பமும் ஒன்னும் புரியாம திகைப்போட மீனா பின்னாடியே போறாங்க ராஜி. என்ன விஷயம், ஏன் ரெண்டு பேரும் அவங்கள பார்க்க வந்திருக்காங்கன்ற மாதிரி ஒரு பார்வை பார்த்துட்டு, சரி என்ன தெரியாதவங்களா தெரிஞ்சவங்க தானே பார்த்துட்டு வரட்டும்னு உட்கார்ந்துடுறாங்க நந்தினி. அவங்க ஒரு ரூம்குள்ள வர அங்க மயில அந்த அம்மாவை படுக்க வச்சுட்டு கல்வானியை அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுட்டு மேல போர்வை எடுத்து போத்தி விட மீனாவும் ராஜியும் அதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அக்கா அப்படின்னு மீனா கூப்பிட, மீனா வா அப்படின்னு திரும்பி பார்த்துட்டு கூப்பிடுறாங்க மயிலு. ராஜி கதவுக்கு வெளியே நிக்கிறதுனால மயிலுக்கு தெரியல. மீனா கதவு பக்கத்துல இருக்க ராஜியை ஒரு பார்வை பார்த்துட்டு மயிலுக்கிட்ட வர்றாங்க. வா ராஜின்னு கூப்பிட ராஜி மெதுவா உள்ளார வர்றாங்க. மயிலுக்கு பயங்கர ஆச்சரிய அதிர்ச்சியா இருக்கு. ராஜி ராஜி எங்க இங்க அப்படின்னு கேக்குறாங்க மயிலு. 3 பேரும் ரோட்டுக்கு வெளியே வந்து நிக்கிறாங்க. 3 பேருமே எதுவுமே பேசாம ஒருத்தர் மாத்தி மாத்தி பார்த்துட்டு இருக்காங்க. மீனா ஏதோ சில விஷயங்களை சொல்லிட்டு அதுக்கப்புறம் நிறைய நடந்துருச்சு ராஜி, நிறையன்னா எதிர்பார்க்கவே முடியாத அளவுக்கு நிறைய விஷயங்கள் அப்படின்னு சொல்ல ராஜி இன்னும் குழப்பமா தான் பார்த்துட்டு இருக்காங்க. மயில அமைதியா தலையை குனிஞ்சு நின்னுட்டு இருக்க, அக்கா ராஜி கிட்ட எல்லாத்தையும் சொல்லலாம்லன்னு கேக்குறாங்க மீனா. அப்படிங்கிற மாதிரி மயில தலையாட்ட, எல்லாத்தையுமே சொல்லிடவா அப்படின்னு மீனா கேட்க, ராஜி தானே மீனா, பரவாயில்ல அப்படின்னு மயிலு சொல்ல, அப்படி என்ன ராணுவ ரகசியத்தை இவங்க சொல்ல போறாங்க, அதுக்கு மயிலக்கா கிட்ட பர்மிஷன்லாம் கேக்குறாங்க அப்படின்னு ராஜி பாக்குறாங்க. மயிலக்கா நம்ம வீட்டுல இருந்து அவங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அவங்க சந்தோஷமாவே இல்ல ராஜி, வாழ்க்கையை தொலைச்சிட்டு வந்துட்டியன்னு இவங்க அம்மா தினம் தினம் வார்த்தையாலேயே குத்தி கிழிச்சிட்டு இருக்காங்க. அவங்க பேச்ச தாங்க முடியாம அக்கா சரவணை மாமா கிட்ட பேச போயிருக்காங்க, அவரும் இவங்களை கண்டபடி பேசி அனுப்பிட்டாரு அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்க, மயிலு ரொம்பவும் தவிப்போம் சங்கடமா நின்னுட்டு இருக்காங்க. அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாம குழப்பத்திலையும் வேதனையிலையும் அக்கா சூசைட் பண்ண போயிட்டாங்க தெரியுமா அப்படின்னு மீனா சொல்ல, ராஜி பயங்கர அதிர்ச்சியோட பாக்குறாங்க. மயிலு ரொம்பவே சங்கடமா கண்ணீர் ததும்ப நிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆட்டோல போன மீனா அவங்கள பார்த்தது, அவங்க வீட்டுக்கு அன்னைக்கு நைட்டு கூட்டிட்டு வந்தது, மறுநாள் மயில கொண்டு போய் விட்டது அப்படின்னு ஒவ்வொன்னா மீனா சொல்ல சொல்ல ராஜி கொஞ்சம் கொஞ்சமா அமைதியாறாங்க. மயிலு ரொம்ப தர்ம சங்கடத்துல நிக்கிறாங்க. ஆனா இன்னொரு விஷயம் கூட உங்ககிட்ட சொல்லணும் ராஜி அப்படின்னு மீனா சொல்ல, அதுக்கப்புறம் என்னங்கிற மாதிரி குழப்பமா பாக்குறாங்க ராஜி. அக்கா இப்போ பிரெக்னண்டா இருக்காங்க அப்படின்னு மீனா சொல்ல பயங்கர அதிர்ச்சி தூக்கி வாரி போடுது ராஜிய. அவங்க மெதுவா மயில பார்க்க மயில அழுகையோட ஆமான்னு தலையாட்டுறாங்க. போன தடவை மாதிரி நானா செக் பண்ணல ராஜி, டாக்டர் கிட்ட போய் தான் பார்த்துட்டு வந்தேன்னு மயில சொல்ல மீனாவை ஆமான்னு தலையாட்டுறாங்க. பயங்கர அதிர்ச்சியோடையே இந்த விஷயம் மாமாவுக்கு தெரியுமான்னு கேக்குறாங்க ராஜி. தெரியும்னு மீனா தலையாட்ட, தெரியுமா, அவரையே யார்கிட்டயுமே எதுவுமே சொல்லல அப்படின்னு ராஜி கேட்க, அக்கா பிரெக்னண்டா இருக்க விஷயத்த மாமா கிட்ட போய் சொல்லி இருக்காங்க, ஆனா மாமா நம்பவே இல்ல, கையில இருந்த ரிப்போர்ட் எல்லாம் காட்டி புரிய வைக்க முயற்சி பண்ணியிருக்காங்க, அவர் எதையுமே காதுல வாங்கின மாதிரியே தெரியல, அக்கா வயித்துல வளர்ற குழந்தைக்கும் அவருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டாரு அப்படின்னு மீனா சொல்ல பயங்கர அதிர்ச்சியோட பாக்குறாங்க ராஜி. அது வரைக்கும் ஓரளவுக்கு கட்டுப்படுத்திட்டு நின்ன மயிலு இப்ப ஒரேடியா உடஞ்சு அழறாங்க. என்னக்கா இவ்வளோ பெரிய குண்டை தூக்கி போடுறீங்க, மாமாவா இப்படி சொன்னாரு அப்படின்னு ராஜி அதிர்ச்சியோடவே கேட்க, ஆமான்னு மெதுவா தலையாட்டுறாங்க மீனா. மயில கஷ்டப்பட்டு அவங்கள கண்ட்ரோல் பண்ண முயற்சி பண்ணி கண்ணுல தண்ணீரை துடைக்கிறாங்க. நான் நிறைய தப்பு பண்ணிட்டேன், எல்லாரையும் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் அப்படின்னு மயில சொல்லிக்கிட்டு இருக்க, 2 பேருமே சங்கடத்தோட பாத்துக்கிறாங்க. அக்கா அக்கான்னு என் மேல பாசமா இருந்த சுடர் மாதிரி தானே நீயும், ஆனா இந்த பிரச்சனையில உன்னையும் நான் போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டுன்னு அலைய வச்சுட்டேனே அப்படின்னு மயில சொல்ல, என்ன மட்டும் இல்லக்கா நம்ம மொத்த குடும்பத்தையும் நீங்க கஷ்டப்படுத்திட்டீங்க அப்படின்னு ராஜி முகத்துக்கு நேரா சொல்லிட, விடு ராஜிங்கிற மாதிரி ஆதரவா கைய வைக்கிறாங்க மீனா. ஆமா ராஜி, செஞ்ச எதையுமே நான் மறுக்கவே இல்லை, ஆனா ஒவ்வொரு நாளும் நான் செஞ்ச தப்ப நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டே தான் இருக்கேன். நான் செஞ்ச தப்புக்கான பலனை என் வயிற்றுல வளர்ற குழந்தை அனுபவிச்சிடக்கூடாதுன்னு தான் அதை மட்டும்தான் நான் சாமி கிட்ட வேண்டிக்கிறேன் அப்படின்னு ரொம்ப அழுதுகிட்டே சொல்றாங்க மயிலு. அக்கா முன்ன மாதிரி எல்லாம் இப்ப இல்ல ராஜி அப்படின்னு மீனா சொல்ல, அவங்க கிட்ட அத்தை கிட்ட மாமா கிட்டன்னு எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்டேன், யாருமே என்ன மன்னிக்க தயாரா இல்ல,
நீயாவது என்ன மன்னிச்சிடு ராஜி, என்ன சபிச்சிடாத அப்படின்னு மயிலு ராஜியோட கைய பிடிக்க ராஜி கைய உருவிக்கிறாங்க. இப்படியெல்லாம் நடந்திருக்கும்னு எனக்கு தெரியாது. நீங்க சொல்றத கேட்கும் போது எனக்கு கஷ்டமா தான் இருக்கு. அதே சமயம் நீங்க பண்ணின எல்லாத்தையும் என்னால முழுசா மறக்க முடியுமான்னு தெரியல. மீனா அக்கா மாதிரி உங்களுக்கு சப்போர்ட்டா நிக்க முடியுமான்னு தெரியல அப்படிங்கிறாங்க ராஜி. உண்மையை சொல்றாங்க. எனக்கு புரியுது அப்படின்னு மயில தலையாட்ட, என்னால முடிஞ்சதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். நீங்களும் உங்க வயிற்றுல வளர்ற குழந்தைய நல்லா இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறத தவிர வேற எதுவும் பண்ண முடியாது. அத நான் கண்டிப்பா பண்ணுவேன் அப்படின்னு ராஜி கட் அண்ட் ரைட்டா சொல்லிட. அது போதுங்கிற மாதிரி தலையாட்டுறாங்க மயிலு. அவ்வளோ கூட வேணா ராஜி, நீ புரிஞ்சுக்கிட்டா போதுன்ற மாதிரி பாக்குறாங்க மீனா. சரிக்கா நான் கிளம்புறேன் அப்படின்னு ராஜி திரும்ப ராஜின்னு கூப்பிடுறாங்க மயிலு. ராஜி மறுபடியும் மயில் பக்கம் திரும்ப, இல்ல ராஜி, நான் மாசமா இருக்க விஷயத்த யார்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னு மயில சொல்ல. ஏன் அப்படிங்கிற மாதிரி பாக்குறாங்க ராஜி. மயில பார்த்துட்டு அடுத்து மீனாவை பார்க்க, அவர்கிட்ட சொன்னேன், அவர் நம்பல. மற்றவங்க கிட்ட சொன்னா அவங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்களோ எனக்கு தெரியல. நான் குழந்தைய வச்சு எல்லாரையும் ஏமாத்த நினைக்கிறேன்னு சொன்னாலும் சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் நான் கேட்க கூடாதுன்னு பாக்குறேன். ஒருவேளை என்ன குழந்தைக்காக ஏத்துக்கணும்னு நினைச்சா அது கூட எனக்கு வேண்டாம் ராஜி. இறக்கப்பட்டெல்லாம் எனக்கு ஒரு வாழ்க்கையை யாரும் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு மயில சொல்ல, ராஜி மயிலையும் மீனாவையும் மாத்தி மாத்தி பாக்குறாங்க. நான் வாழதானே செய்யறேன், இதோ இங்கதான் என்னால என் குழந்தைய தனியா வளர்க்க முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. உனக்கு தெரிஞ்ச விஷயத்த நீ கதிர்கிட்ட கூட சொல்லக்கூடாது. எனக்காக நீ இதை மட்டும் செய்வியா அப்படின்னு மயில கேட்க கொஞ்சம் யோசிக்கிற ராஜி. சரிக்கா, இத நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்ல, அப்படின்னு தலையாட்டுறாங்க மயிலு. ஒரு பெருமூச்சு விடுற ராஜி. சரி நான் வரேன்னு திரும்பி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன நல்லா நடக்க போகுதோ அப்படின்னு மீனா யோசிச்சுட்டு இருக்க. போற ராஜிய ஏக்கமோ மன்னிப்பு பார்வையுமா பார்த்துட்டு இருக்காங்க மயிலு. நைட் ஆகுது. கதிரும் ராஜியும் ஒரு டீ கடைக்கு வர்றாங்க. கதிர் வண்டியை நிறுத்திட்டு இறங்குன்னு சொல்ல ராஜி இறங்குறாங்க. ராஜி, வடை பஜ்ஜி போண்டா ஏதாச்சும் வேணுமா அப்படின்னு கதிர் கேட்க ராஜி முறைக்கிறாங்க. உடனே சிரிக்கிற கதிர், சரி சரி சும்மா கேட்டேங்கிறாரு. டீ சர்க்கரை இல்லாம கரெக்டானவர் கேட்க ராஜி தலையாட்டுறாங்க. இரு வாங்கிட்டு வரேன் அப்படிங்கிற கதிர் பாய்லர் கிட்ட வந்து நின்று, அண்ணே 2 டீ, அதுல 1 சர்க்கரை இல்லாம அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ராஜி மறுபடியும் ஒரு பெருமூச்சு விட்டு யோசிக்கிறாங்க. அவ்வளோ பெரிய விஷயம் எனக்கு தெரிய வந்திருக்கு, அதை எப்படி நான் கதிர்கிட்ட கூட சொல்லாம மறைக்க முடியும் அப்படின்னு யோசிச்சுட்டு நிக்க, இந்தா சுடுது பார்த்து புடின்னு ஒரு டம்ளரை கொண்டு வந்து நீட்டுறாரு கதிர். அப்படின்னு கையில வாங்குற ராஜி அப்படியே நின்றுட்டு இருக்க. தலைவலியோட தான் ஃப்ரெண்டை பார்க்க போனியா நீ அப்படின்னு கதிர் கேட்க, இல்ல ஃப்ரெண்டை பார்க்க போன இடத்துல தலைவலி வந்துருச்சுங்கிறாங்க ராஜி. கோச்சிங் கிளாஸ்ல ஃப்ரெண்டா இல்ல காலேஜ்ல கூட படிச்ச ஃப்ரெண்டா அப்படின்னு கதிர் கேட்க, பழைய ஃப்ரெண்டுன்னு சமாளிக்கிறாங்க ராஜி. ஓ அப்படின்னு அவர் யோசிக்க, ராஜி டீய குடிக்கிறாங்க. பொய் மேல பொய் சொல்றதுக்கு இவங்கிட்ட உண்மையை சொல்லிடலாமா அப்படின்னு யோசிக்கிற ராஜி கதிர்னு கூப்பிடுறாங்க. அவரு உடனே என்னன்னு கேட்க, ஒன்னும் இல்ல அப்படின்னு ராஜி சொல்ல, கொஞ்சம் யோசிக்கிற கதிர், என்கிட்ட ஏதாச்சும் சொல்லணுமான்னு கேக்குறாரு. சொல்லிடலாமான்னு யோசிக்கிற ராஜி, அது அப்படின்னு கொஞ்சம் யோசிக்கிறாங்க. டக்குன்னு அவங்க மனசுல மயில் வந்து, உனக்கு தெரிஞ்ச இந்த விஷயத்த நீ கதிர்கிட்ட கூட சொல்லக்கூடாது அப்படின்னு மயில கேட்டுக்கிட்டது ஞாபகம் வர. அப்படின்னு பாக்குறாங்க. பரவாயில்ல சொல்லுங்கிறாரு கதிர். ஒன்னும் இல்லைன்னு சமாளிச்சு முடிச்சிடுறாங்க ராஜி. ஏதோ சொல்ல வந்த மாதிரி இருந்துச்சுன்னு கதிர் கேட்க, ஒன்னும் இல்ல, அதெல்லாம் ஒன்னும் இல்ல அப்படின்னு ராஜி சமாளிச்சாலும் அவங்க மனசு சமாதானம் ஆகல. இப்போ கரெக்டா கதிரோட மொபைல் ரிங் ஆகுது. ஒரு சிப் டீய குடிச்சிட்டு எடுத்து பாக்குறவரு, ஐயோ கஸ்டமர் தான் கூப்பிடுறாங்க, நான் ஒரு நிமிஷம் பேசிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிறவரு, ஹலோ அப்படின்னு மொபைலோட கொஞ்ச தூரம் போறாரு. ராஜியால முடியல, ஒன்னும் சொல்லவும் முடியல, வச்சுக்கவும் முடியல. கொஞ்சம் தவிக்கிறவங்க, இப்ப நான் என்னதான் பண்றது, கதிர்கிட்ட சொல்லலாமா கூடாதா, ஒரே குழப்பமா இருக்கே. பேசாம மீனாக்கா கிட்ட போன் பண்ணி கேட்போம் அப்படின்னு யோசிக்கிற ராஜி டம்ளரை கீழே வச்சுட்டு மொபைல் எடுக்கிறாங்க. மீனா இன்னும் மயில் வேலை செய்யற வீட்டுல தான் மயில் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. மத்தியானம் தூங்கல, அதான் இப்ப தூங்கிட்டாங்க அப்படின்னு மயிலு மீனா கிட்ட விளக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. பக்கத்துல பாட்டி படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. நந்தினி அக்கா வெளியே போயிருக்காங்க, வந்ததுக்கு அப்புறம் கிளம்பலாம் அப்படின்னு மயிலு சொல்ல, சரிக்கான தலையாட்டுறாங்க மீனா. அப்போ ராஜி இவங்களுக்கு கால் பண்ண மொபைல் ரிங் ஆகுது மீனாவுக்கு. டிஸ்பிளேவை பாக்குறவங்க கொஞ்சம் குழப்பத்தோட யோசிக்கிறாங்க, இவ எதுக்கு போன் பண்றா அப்படின்னு முகத்தை சுருக்கிட்டு பார்க்க யாருன்ற மாதிரி மயிலு பாக்குறாங்க. ராஜின்றவங்க கால் அட்டன் பண்ணி காதுல வைக்க ஹலோங்கிறாங்க ராஜி. சொல்லு ராஜின்னு கேட்க, அக்கா நான் கதிர் கூட இருக்கேன், எனக்கு அப்படியே வாய் துரு துருன்னு வருது, நான் கதிர்கிட்ட மட்டும் சொல்லிடட்டுமா
அப்படின்னு ராஜி கேட்க என்ன சொல்ல போறேன்னு கேக்குறாங்க மீனா. மயிலக்காவை பார்த்தது, அவங்க சொன்னது எல்லாத்தையும் சொல்லிட்டுமான்னு கேக்குறாங்க ராஜி. லூசா ராஜினி அப்படின்னு மீனா கேட்க அதிர்ச்சியா பாக்குறாங்க ராஜி. ஏன் இவ இப்படி பேசுறான்னு மயிலோ ஷார்ப்பா பாத்துட்டு இருக்காங்க. நான் வேற யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன், கதிர்கிட்ட மட்டும் சொல்றேங்கிறாங்க ராஜி. ஏண்டி லூசு, உன்னை வச்சுட்டு என்ன பண்றதுன்னு தெரியலையேங்கிற மாதிரி பாக்குற மீனா. மயிலக்கா அவ்வளோ தூரம் சொன்னதுக்கு அப்புறம் கதிர்கிட்ட மட்டும் சொல்றேன்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு மீனா கேட்க அதுவரெல்லாம் அமைதியா பார்த்துட்டு இருந்த மயிலு என்னவா ராஜிக்குன்னு கேக்குறாங்க. மீனா ஒன்னும் சொல்லாம இருக்க இங்க போனை கூட நான் பேசுறேன்னு மயில கைய நீட்டுறாங்க. இல்ல இல்ல நானே பேசிக்கிறேன்றாங்க. பரவாயில்ல கூட நான் பேசுறேன் அவட்ட அப்படின்னு மயிலு சொல்ல இருங்க நான் பேசுறேங்கிறாங்க மீனா. இன்னமும் மயிலக்கா கூட தான் இருக்கீங்களா அப்படின்னு ராஜி கேட்க ஆமா ராஜி. எதுக்கு இப்ப நீ கதிர்கிட்ட எல்லாத்தையும் சொல்லணும்னு யோசிச்சுட்டு இருக்கிற அப்படின்னு மீனா கேட்க அக்கா அவன் என் ஹஸ்பண்ட்கா, அவங்கிட்ட எப்படிக்கா உண்மையை மறைக்கிறது அப்படின்னு ராஜி கேட்க கரெக்ட், அது உங்க 2 பேருக்குள்ள இருக்கிற விஷயம்னா பரவாயில்ல, இது இன்னொருத்தவங்களோட விஷயம் அப்படின்னு மீனா சொல்ல மயிலக்காடோட நகை விஷயத்த மறைச்சதுக்கே அது எவ்வளோ பெரிய பிரச்சனையில போய் முடிஞ்சது. அதே மாதிரி எதுவும் ஆயிடுச்சான்னு கொஞ்சம் பயத்தோட கேட்குறாங்க ராஜி. அது மாதிரிலாம் எதுவும் ஆகாது ராஜி அப்படின்னு மீனா சொல்ல அக்கா என்னால் ரகசியத்தை காப்பாற்ற முடியாது அப்படின்னு ராஜு சொல்ல ஏமா நீ ஐபிஎஸ் ஆக போறவ தானே, இந்த ஒரு விஷயத்தையே உன்னால சொல்லாம இருக்க முடியலன்னா நீ எப்படி அஃபிஷியலா கான்ஃபிடென்ஷியலான விஷயத்தெல்லாம் ரகசியமா வச்சுக்க போற அப்படின்னு மீனா ராஜியை மடக்குறாங்க. யோசிக்கிற ராஜியும் ஆமான்னு தலையாட்ட இத உன் ட்ரைனிங்கோட ஒரு பார்ட்டா நினைச்சுக்கோ அப்படின்னு மீனா சொல்ல ஐயோன்னு பாக்குறாங்க ராஜி. மயிலக்காவோட விஷயத்த எக்காரணத்தை கொண்டும் யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. என்ன ராஜிமா அப்படின்னு மீனா கேட்க ராஜி அமைதியா இருக்காங்க. என்னடா அப்படின்னு கேட்க புரியுதுன்னு தலையாட்டுறாங்க ராஜி. மயிலக்காவை சொல்ல சொல்லி நாம சொன்னா கூட பரவாயில்ல ராஜி, அவங்க வேண்டான்னு சொல்லியும் நாம போய் சொன்னோன்னு வச்சுக்கோயேன் அதுதான் தப்பு, தேவையில்லாத பிரச்சனை தான் வரும், அதனால எதுவுமே தெரியாத மாதிரி அமைதியா இருந்துக்கோ அப்படின்னு மீனா சொல்ல சரிக்கா அப்படின்னு கொஞ்சம் கன்வின்ஸ் ஆயிடுறாங்க ராஜி. எப்பவாவது வாய் துரு துருன்னு வந்தா எனக்கு ஃபோன் பண்ணி பேசு அப்படின்னு மீனா சொல்ல சரிக்கான்றாங்க ராஜி. சரி அப்படின்னு போனை வைக்கிறாங்க மீனா. என்ன அப்படின்னு மயிலு கேட்க கதிர்கிட்ட மட்டும் விஷயத்த சொல்லவான்னு கேட்டா நான் சொல்லவே கூடாதுன்னு சொல்லிட்டேன், அவ சொல்ல மாட்டா அப்படின்னு மீனா சொல்ல மயில் கலக்கத்தோட பாக்குறாங்க. பெருமூச்சு விடுறவங்க என் கூட சேர்ந்து உங்களையும் பொய் சொல்றவங்களா உண்மையை மறைக்கிறவங்களா மாத்திட்டேன் இல்ல அப்படின்னு ரொம்பவே சங்கடத்தோட கேக்குறாங்க மயிலு. இதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா, நீங்க இவ்வளவு தூரம்லாம் யோசிக்க வேண்டாம் விட்டுருங்கன்றாங்க மீனா. அவ கண்டிப்பா சொல்ல மாட்டா, நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு மீனா சொல்ல இன்னும் என்னால யார் யாருக்கெல்லாம் தொந்தரவு வரப்போகுதோன்னு பெருமூச்சு விட்டுட்டு மயிலு அங்க இருக்க பெட்ஷீட் எடுத்து மடிச்சு வைக்கிறாங்க. ராஜியும் போனை வச்சுட்டு டீயை கையில எடுக்க கதிர் கரெக்டா அங்க வந்துடுறாரு. ஏய் ராஜி என்ன டீ குடிக்காம அப்படியே வச்சிட்டு இருக்கேன்னு கேக்குறாரு. இல்ல ஃப்ரெண்டு கால் பண்ணாங்க டவுட் கேட்கறதுக்கு அப்படின்னு ராஜி சமாளிக்க குடி குடி அப்படின்னு கதிர் சொல்ல ராஜி குடிக்கிறாங்க. அவங்க டீயை கையில வச்சுட்டு குழப்பமாவே நிக்க என்ன குடிக்கலையான்னு கேக்குறாரு கதிர். இல்ல எனக்கு போதும் அப்படின்னு ராஜி அரை டம்ளர் அப்படியே திருப்பி கொடுக்க சரி குடு அப்படின்னு வாங்குற கதிர் ராஜி ஒரு பார்வை பார்த்துட்டு அங்க போறாரு. அண்ணா இந்தாங்கன்னு சொல்ல வச்சிருப்பா அப்படின்னு கடைக்காரர் சொல்ல காசை கொடுத்துட்டு வர்றாரு கதிர். போலாமான்னு ராஜிக்கிட்ட கேட்க போலாமே அப்படின்னு ராஜியும் தலையாட்ட 2 பேரும் திரும்புறாங்க. கரெக்டா அந்த கடைக்கு முன்னாடி முத்துவேல் போறாரு. இவங்க 2 பேரையும் பார்த்துட்டு அவரும் வண்டியை நிறுத்துறாரு. திரும்பின கதிரும் ராஜியும் அப்படியே அவரையே பார்த்துட்டு நிக்கிறாங்க. அவரு முகத்தை உம்முன வச்சுட்டு வண்டியை விட்டு இறங்கி வர 2 பேருக்கும் தடத்தடன்னு இருக்கு. அவங்க முன்னாடி வந்து நின்று எப்படி இருக்கன்னு கேக்குறாரு முத்துவேல். ராஜி இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஒரே இன்ப அதிர்ச்சியோட நல்லா இருக்கேன்பா நீங்க எப்படி இருக்கீங்கன்னு கேட்க அவரு ஒரு சின்ன சிரிப்போட நல்லா இருக்கேங்கிறாரு. அடுத்து என்ன பேசுறதுன்னு ராஜி தவிச்சிட்டு இருக்க பிசினஸ்லாம் எப்படி போகுது அப்படின்னு கதிர்கிட்ட கேக்குறாரு. அவரும் உடனே ரொம்ப நல்லா போகுதுங்கிறாரு. அப்படின்னு தலையாட்டுறவரு கோச்சிங் கிளாஸ்ல ஜாயின் பண்ணிட்ட போல அப்படின்னு ராஜி கிட்ட கேட்க ஆமாப்பா அப்படின்னு ராஜி தலையாடுறாங்க. இந்த வருஷம் பரீட்சை எழுதிடுவியா அப்படின்னு அவங்க அப்பா கேட்க எழுதுவேன், ஆனா ரிசல்ட் எப்படி இருக்கும்னு தெரியல அப்படின்னு ராஜு சொல்ல அவரு முயல் பல் தெரிய சிரிச்சிட்டு நல்லா படிச்சா நல்ல ரிசல்ட் வரும் அப்படின்னு சொல்ல உடனே கதிர் கொஞ்சம் படபடப்போட அதெல்லாம் நல்ல ரிசல்ட்டா தான் இருக்கும், கண்டிப்பா முதல் அட்டம்ப்ட்லயே பாஸ் ஆகி போஸ்டிங்கும் கிடைச்சிரும் அப்படின்னு ராஜியும் இவரையும் மாத்தி மாத்தி பார்த்து சொல்ல அப்படின்னு சிரிப்போட பாக்குறாரு முத்துவேல். வீட்டுல என்னமோ பிரச்சனையாமே அப்படின்னு முத்துவேல் கேட்க வீட்டுல என்ன பிரச்சனை அப்படின்னு யோசிக்கிறாரு கதிர்.
டிராவல்ஸ் வைக்க கொடுத்த பணத்தை திருப்பி கேட்டாரமே உங்க அப்பா அப்படின்னு முத்துவேல் கேட்க கொஞ்சம் திகைச்சு போனாலும் ஆமா கேட்டாரு அப்படின்னு சங்கடத்தோட சொல்றாரு கதிர். எப்படி திருப்பி கொடுக்க போறேன்னு கேக்குறாரு முத்துவேல். அதை நான் எப்படியாவது கொடுத்துடுவேன் அப்படின்னு கதிர் சொல்ல ராஜி தவிப்பா நிக்கிறாங்க. பணம் எதை வேணுமா சொல்லுமா, நான் தரேன்னு மக கிட்ட கேக்குறாரு. ராஜி பதில் சொல்றதுக்கு முன்னாடியே கதிர் இல்ல வேண்டாம் அப்படின்னு அவசரமா சொல்றாரு. நான் கொடுக்குறேன்னு முத்துவேல் சொல்ல இல்லப்பா வேண்டாம் நாங்க பாத்துக்கிறோங்கிறாங்க ராஜி. தேவைக்கு தானே கொடுக்குறேன்னு சொல்றேன் வாங்கிக்கங்கன்றாரு முத்துவேல். இல்ல பரவாயில்ல, எங்க அப்பா கிட்ட வாங்கின பணத்தை நானே திருப்பி கொடுத்துருவேன், எப்படியும் 1 வருஷத்துல கொடுத்தாகணும். இப்ப என்ன கொஞ்சம் சீக்கிரம் கொடுக்கற மாதிரி இருக்கு, அவ்வளவுதான், நான் பாத்துக்கிறேன்னு கதிர் சொல்ல நான் கொடுக்கற பணத்தை வாங்கணுமா வேணாமான்லாம் யோசிக்க வேணாம் வாங்கிக்கங்கன்றாரு முத்துவேல். அது எப்படி யோசிக்காம இருக்க முடியும், உங்க பொண்ணை நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன் தான், அத காரணமா வச்சு உங்ககிட்ட பணம் வாங்க என் மனசு இடம் கொடுக்காது அப்படின்னு கதிர் சொல்லிட இதுக்கு மேல என்ன சொல்றதுங்கிற மாதிரி முத்துவேல் பாக்குறாரு. உங்ககிட்ட வாங்கின பணத்தை கொண்டு போய் கொடுத்தா எங்க அப்பாவும் என்னைய மோசமா தான் பாப்பாரு அப்படின்னு கதிர் சொல்ல அப்ப எதுக்கு சொந்த மகன் கிட்ட கொடுத்த பணத்தை திருப்பி கேக்குறாரு உங்க அப்பா அப்படின்னு முத்துவேல் கொஞ்சம் சுறுசுறுன்னு கேட்க அது அவர் மேல எந்த தப்பும் இல்ல, நான் தான் கொஞ்சம் தேவையில்லாம பேசிட்டேன், அந்த கோவத்துல அவர் பணத்தை திருப்பி கேட்டுட்டாரு அவ்வளவுதான், எங்க அப்பாவுக்கும் எனக்கும் நடக்கிற பஞ்சாயத்தை நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு கதிர் சொல்ல சரின்ற மாதிரி தலையாட்டிட்டு எங்கேயோ பார்த்துட்டு இருக்காரு முத்துவேல். நீங்க உதவி பண்ணணும்னு நினைச்சதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு கதிர் சொல்ல ராஜியுமே நெகிழ்ச்சியோட அவங்க அப்பாவை பார்த்துட்டு இருக்காங்க. ஏதாவது வேணும்னா கேளுங்கன்னு அவர் சொல்லிட்டு இருக்க இல்ல எதுவும் வேண்டாங்கிறாரு கதிர். நான் வரேன்னு கதிர்கிட்ட சொல்லிட்டு வரேன் ராஜி அப்படின்னு அவர் திரும்ப சரிங்க பாங்குறாங்க. அவங்க ஒரு பொறுப்புள்ள தகப்பனா நிறைவான மனுஷனா அவங்க 2 பேரையும் திரும்பி பார்த்துக்கிட்டே போறவரு வண்டியில ஏறி உட்காந்து 2 பேரையும் பார்த்து போயிட்டு வரேன்ற மாதிரி தலையாட்டிட்டு கிளம்புறாரு. ராஜியும் புன்னகையோட போற அப்பாவை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அடுத்து என்ன நடக்குதுன்னு வர்ற எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.